கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 2 ஆஃப் நெயில் ஆர்ட் இப்படிதான் அதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பிளெயின் நெயில்ஸ் நல்லாவே ஸ்டிக் ஆகிருக்கு. இட்ஸ் சூப்பர். லைக் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அட் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதுக்கு டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 2-3 இன்ஸ்போ பார்த்து வச்சுருக்கேன். ஓகே, லெட்ஸ் see whether வந்து நல்லா வருதான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட லிட்ரலி ஹேவிங் லைக் அபவுட் 30 நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ வாங்க டீட்டெயில்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு டாப் கோட் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்ன கம்பெனினா டேஸ்லர். ஐ திங்க் ஆமாம், திஸ் இஸ் த கம்பெனி விச் ஐம் யூஸிங். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம டாப் கோட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் கோட்டை அழகாக கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து லெட் இட் ட்ரை ஃபார் அ மினிட். ரைட்டாக மூடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கம்ஃபியரில் மட்டும் டாப் கோட் போட்டிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம வச்சு இது வந்து லெட் இட் ட்ரை. அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இல்லை, அதுக்குள்ள ட்ரை ஆகிடுச்சு. வாவ், இட் வாஸ் அமேசிங். ஓகே, இப்போ நம்ம வந்து மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் கலர் அடிச்சிடலாம். மங்களகரமாக ரெட் கலர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து எலைட் 18 நெயில் பாப்ஸ் யூஸ் பண்ணுறேன். எலைட் 18 நெயில் பாலிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். ஐயோ, ஒழுங்காக வரல. சரி, இது வந்து பொறுமையாக அடித்து முடிச்சிடலாம். யூ ஹேர் இதில் கூடமா வரும். ஐ ஹேட் வெளில எங்கேயும் படாமல் நல்லா பொறுமையாக அடிச்சிக்கணும். வா, இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் பியூட்டிஃபுல். ஐ திங்க் ஸோ ஃபார் இது வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. கடவுளே, எதுவும் சொதப்பிக்காமல் பார்த்துக்கோங்க. எதுவும் சொதப்பக்கூடாது. நல்லபடியாக நெயில்ஸை பண்ணி முடிச்சிடணும் நம்ம எப்படியாவது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு லிங்க் போட்டாச்சு, பர்ஃபெக்டாக போட்டாச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஐ டோன்ட் லைக் திஸ் கலர் வச்சு என்ன நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஐ டோன்ட் அட் ஆல். ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். இது மாற்றவும் முடியாது, பரவாயில்ல. ஒரு கைக்கு மட்டும் வச்சு அந்த கலர் வச்சுட்டு மித்ததுக்கெலாம் சிம்பிள் டிசைன் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இது ட்ரை ஆனவுடனே பார்க்கலாம். ஸோ ஹாய் கைஸ், இது ஃபுல்லாக ட்ரை ஆகிறவங்களுக்கு எனக்கு பேஷன்ஸி இல்லை. ஸோ அதனால் இன்னும் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஓகே, அதுவும் ப்ளீஸ் பார்த்து. ஸோ வந்து நம்ம இதை வந்து இதுக்குள்ளே ஒரு 1 மினிட் வச்சுருந்தாலே போதும். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60. பர்ஃபெக்டாக ட்ரை ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து தொடச்சிக்கலாம் நம்ம டிஷ்யூ வச்சு. ஸோ பர்ஃபெக்டாக தொடச்சாச்சு. வந்து எனக்கு இந்த கலர் தான் கொஞ்சம் பிடிக்கல, பட் இட்ஸ் ஓகே, வேறு வழி இல்லை.
நான் வந்து கொஞ்சம் நீல் போயிட்டு தெரியாதனமா தரையில் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ நான் அதை வேறு க்ளீன் பண்ணணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரஷ் வச்சு ஃப்ரெஞ்ச் டிப் மாதிரி ட்ரை பண்ணுறேன். வரலன்னா அப்படியே மாற்றிடுறேன். கொஞ்சம் ரொம்ப கேவலமாக போட்டானோ பரவாயில்ல. நம்ம வந்து அழகாக பொறுமையாக ட்ரை பண்ணேன். இந்த ப்ரஷ் வச்சு போடுறேன். இல்லை தின்னஸ்ட்டு ப்ரஷ் இதுதான் நினைக்கிறேன். இதை வச்சு இப்போ அழகாக ஒரு ஃப்ரெஞ்ச் டிப் போடணும். போட்டே ஆகணும். ஓகே, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சதுப்பு விட்ட மாதிரி இருக்குது. சரி பண்ணிடுவோம். சரி, இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்தால் லக்கு, நல்லா இருந்தால் வர வழியில் அப்படி எதாவது வச்சுருக்கணும். ஐ திங்க் ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்கேன். ஐயோ, ரொம்ப இது பண்ணிட்டுறாங்களா? சரி, மிஸ்டேட். சரி, ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டருக்குள்ளே வச்சுருவேன் இந்த ப்ரஷ்ஷை. இப்போ நெயில் பாலிஷ் வந்து டேரெக்டாக எடுத்து அடிச்சிடலான் இருக்கேன். அடித்தா வந்து அந்த கொஞ்சம் ரெட்னஸ் போயிடும். மற்ற டைம்லலாம் மட்டும் நெயில் பாலிஷ் கொஞ்சம் சாய்ச்சா கூட கீழே ஊற்றுது. பட் ரொம்ப ஓகே, திருப்பி மேலே அடிச்சுட்டு பார்த்தா அது வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. ஐ டோன்ட் லைக் இட். ஸோ அதனால் இதை வச்சு சரி பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க லூஸ் மாதிரி. தந்துக்கலாம் தெரில, மேலே வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா வைப்போம், நல்லான்னா ஓடி போயிடும். கேவலமாக இருக்குது. பட் லெட் மீ ட்ரை வித் திஸ். இட்ஸ் ஆக்சுவலி குட்ப்பா. இல்லைப்பா, இட்ஸ் பெஸ்ட். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? ஒரு ரயில் மட்டும் சொதப்பிக்கிச்சே, ரொம்ப சொதப்பிக்கிச்சே. சரி, இப்போது லாஸ்ட்டு ட்ரையா இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி பண்ணுறேன்ட்டு ரொம்ப ஊற்றிக்கிச்சா பார்த்துக்கலாம். சொன்ன மாதிரியே ஊற்றிக்கிச்சு. பர்ஃபெக்ட். ஆக்சுவலி இது நல்லா இல்லை கைஸ். இல்லை இப்போ சொல்லி இந்த நெய்லை பிச்சு போட்டுடலாமா? இல்லை வேண்டாம், இதுக்கு வேஸ்ட் பண்ணணும் ஒரு நெய்லை. வேறு வழி இல்லை. வி ஹாவ் டு கீப் திஸ் ஒன் ஒன்லி. ஆக்சுவலி இதுக்கு வந்து நான் வந்து வெறும் சிம்பிளாக ஒரு நெயில் பெயிண்ட்டே கொடுத்துட்டு போயிருக்கலான்னு நினைக்கிறேன். டிசைன் பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு மற்ற நெயில் வேஸ்ட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் இதில் கொஞ்சம் கிளிட்டர் எஃபெக்ட் தர முடியுதான்னு பார்ப்போம். அது இது இப்போன்னு பார்த்தா தர முடியாது. ப்ளஸ் திறந்தாச்சு. உங்களுக்கு ஒரு தலையில் திறந்துட்டேன். திறந்துட்டேன். இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். திருப்பி ஐம் நாட் கோயிங் டு டூ த சேம் மிஸ்டேக். டாட்டிங் பெண்ணை எடுத்துடலாம் கையில். இருக்கிறதுல குட்டி டாட்டிங் பெண்ணை எடுத்துக்கிட்டு நெயில் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கடலை ஒழுங்காக இருந்துக்கணும்ப்பா. ஐயோ, ரொம்ப வாஷ் பண்ணி விட்டுலாம். இல்லை, இட்ஸ் குட். சோஃபா இட்ஸ் குட். இந்த மாதிரி நல்லா சைடில் வைக்க போகிறேன். நல்லா இல்லைல்ல, இது ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. ஐம் வெரி அப்செட் வித் திஸ். வெரி டிசப்பாயிண்டட். ஐம் வெரி டிசப்பாயிண்டட் வித் திஸ். வேறு வழி இல்லையே. எவ்வளோ ஆசாசியாக வந்தேன் தெரியுமா? நான் நீல் அவுட் பண்ண போகிறேன்ட்டு இப்படி ஊற்றிக்கிச்சுடா. ஆக்சுவலி இட்ஸ் குட்ப்பா. ஓரளவுக்கு ஓகே இல்லை? இப்போ இன்னும் கொஞ்சம் கிளிட்டரி எஃபெக்ட் தரலாமா? கொஞ்சம் கிளிட்டரி எஃபெக்ட் தெரில. இப்போ வில் பி
தெரில பார்ப்போம். எல்லோ கலரில் கிளிட்டர் கொடுத்து பார்க்குறேன். அது செஞ்சு கமெண்ட்டில் யாரும் ஓ மை காட் இப்படி இந்த கிளிட்டர் 3 கிளிட்டர் வெளில வந்துச்சு. முன்னாடி தூள் போட்டுருந்தோம் பறக்காமல். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இதே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே டாட்டிங் பென்னை நல்ல டிஷ்யூவில் தொடச்சிட்டு வந்துக்கலாமா? ஓகே தொடச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே தான் நம்புகிறேன். இது மட்டும் சொதப்பிக்கவே கூடாது. கடவுளே சொதப்பிக்காமல் வரணும். இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம் அப்படி இங்கே கொடுக்க ஒரு மாதிரி போட்டுக்கலாம் கோல்டில். என்னென்னமோலாம் கனவு கண்டு வச்சுருந்தேனேடா. ஐயோ வேணாம் இது நல்லா இல்லை. ஓகே இந்த நெயிலில் இது போதும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு நெயில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரில. ப்ளீஸ் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. ரொம்ப டவுட்டாக இருக்குது. நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நெயிலையாச்சும் நம்ம ஒழுங்காக பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் நினச்சி வச்சுருக்கேன். லெட்ஸ் see whether the outcome is good or not. இவன் திறந்துக்கலாம். ஏன் ரொம்ப காஞ்சி போயிடுச்சா தூக்கி போடுறதான். ஸோ இது வந்து நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். பேஸ் கோட்டே தரல. ஓ மை காட் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல பேஸ் கோட் கீழே அதான் நான் ஒரு மெஸ்ஸி எனக்கு பாருங்களேன். அப்படியே பெயிண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகே பெயிண்ட் பண்ணியாச்சு நிறைய கொடுத்துட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இது அழகாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி அடுத்துக்கும். ஓகே இது விஷம் அப்படியே ப்ளைனாகவே விட்டுடலாமா? அதான் ஒன்று பண்ணலாம். இந்த கையில் மட்டும் ஒரு ரெட்டு கொடுத்துட்டு நல்லா இருக்குது. கிறிஸ்மஸ் தீம் இப்போ தான் ஞாபகம் வருது. கிறிஸ்மஸ் தீமில் இருக்குல்ல இது. சரி இது அப்படியே இருக்கட்டும். இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். வீணாக்க வேண்டாம். ஓகே இப்போ வந்து ஐ திங்க் ஸோ இதில் வந்து இந்த போ மாதிரி ஏதாவது கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். போ இருக்குது இதுக்குள்ள. முன்னாடி இங்கே வந்து 3 கிளிட்டர் இருக்குல்ல 3 உள்ளே போட்டுட்டு இந்த ஒரு போ இங்கே இருக்குது. ஒரு போ கீழே வச்சுட்டு மூடிட்டு இப்படி எடுத்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரை தான். நல்லா வரலன்னா இட்ஸ் ஜஸ்ட் மை லக். சும்மா அப்படியே போட்டு பார்க்குற மேலாக்க வேண்டாம். பண்ணுறது தான் பண்ணுறோம். ஒழுங்காக பண்ணிடுவோம். போட்டுருவோம்னா நானும் நம்ம போட்டேன். ஒழுங்காக போடணும். ஒழுங்காக அழகாக போடணும். ஸோ மொத்தத்தில் அந்த ரூமே ரொம்ப ஜாஸ்தியாக ஆக்கிட்டேன். இந்த இடத்துல வைக்கலாம் கரெக்டாக மிடில். ஃபஸ்ட்டு ப்ரஷ் இது வேறு பாயிண்டிங் தான் எனக்கு. Okay. It's okay. I think so. It's okay. Really paper இருக்குல்ல இதை வச்சு ப்ளூ வேண்டாம். என்னென்ன கலர் வச்சுக்கோங்க. ப்ளூ வச்சுக்கலாம். இப்போ சொல்ல வளர்க்கும் வச்சுக்கணும். அதான் ரெட்டுக்கு போட்டு வச்சு செட் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த நெயில் டேப். இதான் நெயில் டேப்புன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து பிங்க் கலர் எடுத்துருக்கேன். வந்து பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் குட்டி பீஸாகவே எடுத்துக்கலாம், ரொம்ப பெருசாக I don't want it. ஓகே, தப்பாக கிழிச்சிட்டதா நம்ம வச்சு பார்ப்போம் முதல்ல. Yeah, it's good only, I think so, it's good. நீ வெட்டிடலாம் கடைசியில். நல்லா இருக்குது, நல்லா இல்லைல்ல, எடுத்துடலாமா? சரி வேணா வச்சிட்டோம், பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தானே வச்சுருக்கேன். இப்போது இது மேலே இன்னொரு லேயர் ஆஃப் ஒயிட் பெயிண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த இடம் ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு, நாஸ்தி. ஓகே, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இல்லை? ஓகே, ஆனால் காம்பினேஷன் தான் கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது. இப்போ இந்த இதை பொறுமையாக ரிமூவ் பண்ணலாம். ஐயோ நல்லா வரலையே. சரி அப்படியே இருக்கட்டும், கடைசியில் நான் வெட்டிக்கிறேன். I just spoiled it. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுலேயும் இந்த பிங்கே கொடுத்துடலாமா? இதே டிசைன் மாதிரியே, பட் ஆனால் அதில் கொஞ்சம் அழகாக கொடுக்கும். அழகாக மீன்ஸ் ஒரு நல்ல டிசைன் தான், ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுக்கலாம். ஐயோ, இதுக்கும் பேஸ் கோட் கொடுக்கல. நான் ஒரு பைத்தியம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பேஸ் கோட் கொடுக்கணும். கீழே ஒன்று போய்ட்டு வேஸ்ட் பண்ணணும், ரொம்ப வேஸ்ட்டு தானே அது. ஓகே, இந்த அப்படியே போய் ஐயோ நிறையவே வீணாக்குறேன். ஜஸ்ட் ஸ்பாயில் ஃப்ளோர் விட்டுடலாம். இதை விடலாமா? இப்படி பார்ப்போம் என்னதாவது. இது ஒரு 1 minute வச்சுருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31. நீ பார்த்தது கெட்டவனா? Oh my god, here's my alien. ரொம்ப பிச்சு போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டும் ஓகே காஞ்சிடுச்சா? ஐயோ சும்மா காய்க்கல, இப்படி விட்டுருவோம். ஐயோ அதையும் விட்டுறாரு. ஐயோ அவர் பைத்தியம். காய்ஸ் வீடியோ ரொம்ப நேரம் ஆகுது காய்ஸ், 18 minutes ஆகிடுச்சு ஏற்கனவே. ஐம் சாரி ரொம்ப லேட் ஆகிறதுக்கு சாரி. மேபி நான் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.